Greetings to you all. Welcome to class 8, unit 4, Crossing the River, supplementary reading, written by Manoj Das. Part 2. Today we are going to deal the lesson in detail, bilingual manner, Tamil and English explanation with a lot of images. So don't miss to watch it. So crossing the river means ஆத்து கடக்கிறது. Crossing the river. Who is going to cross? When they are going to cross? How they are going to cross? We'll see that. In the previous episode, we saw the Moti, milkmaid, wants to cross the river. But since it was in spate, and the river வெள்ளப்பெருக்கால இருந்தனால, and boatman did not come to take her across the river, she couldn't go to meet the pandit and give the milk. புரியுதா? மோட்டி வந்தாச்சு, ஆனால் தண்ணி நிறைய இருந்தனால ஆற்ற கெடுக்க முடியல. அப்போது அந்த பண்டிட் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட், ஒரு மந்திரம், ஒரு சூத்திரம் சொல்கிறாங்க. ஏய், போட் இல்லாமல் க்ராஸ் பண்ண முடியாதா? அது எப்படி க்ராஸ் பண்ண முடியும் போட் இல்லாமல்? ஸோ அந்த சீக்ரெட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? பார்க்கலாமா? அப்போ அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் த போட்மேன். ஏன் போட்மேன் இல்லாமல் உன்னால் ரிவர் க்ராஸ் பண்ண முடியாதா? ஐ வண்டர் ஹவு தென் த மிஸ்டிக்ஸ் say that one could cross even the oceans of life by uttering the name of Vishnu. அவர் சொல்கிறாங்க, ஏன் ஒரு குட்டி ரிவரு அதை கூட உன்னால் போட் இல்லாமல் க்ராஸ் பண்ண முடியாதா? பெரிய பெரிய ஸ்கிரிப்சர்ஸில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஓஷன்ஸ் ஆஃப் லைஃப், பெரிய பெரிய ஓஷன்ஸே விஷ்ணு பேரை சொன்னாக்கா க்ராஸ் பண்ண முடியும். இது உனக்கு தெரியாதா? கமெண்டட் த பண்டிட் ஜோக்குலர்லி, ஒரு ஜோக்கா, ஒரு ஃபன்னா, அப்படி ஜோக்கா சொல்கிறாங்க. ஷுவர் that the poor woman would hardly understand the importance of his wise observation. அந்த பொண்ணு, அப்படியா சார், எனக்கு தெரியாதே, விஷ்ணு பேரை சொன்னாக்கா எல்லாம் பண்ணிடலாமா? ஸோ ரிவர்ஸ், ஓஷன்ஸ் ஆஃப் லைஃபை கூட விஷ்ணு விஷ்ணு சொன்னால் தாங்கிடலாமா? அது நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லவே இல்லை யாருமே. அப்போ நீ கேட்கவே இல்லையே. ஆல் ரைட், வெல் சார், நோபடி ஹேட் டோல்டு மீ தேட் செட் மோட்டி என்ன மாமா. நீங்கள் யாருமே எனக்கு சொல்லித்தரல சார், விஷ்ணு பேரை சொல்லி நம்ம எது வேணாலும் சாதிக்கலான்னு யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு ஷீ இஸ் மர்மரிங் ஹர்செல்ஃப். அவங்களுக்குள்ளேயே லைட்டாக முணுமுக்குறாங்க. தட் இஸ் சீக்ரெட் said the pandit once again jocularly. அதுதான்மா சீக்ரெட்டு. சீக்ரெட்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் எல்லாரும் அப்படியே தம்மாரம் அடித்து கொட்டை அடிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்ரெட். Who but a pious and great sage like you could ever know such secrets? Thank you, sir. Passing it on to me, said Moti. ஓகே சார், உங்களுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு இந்த ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. என்ன சீக்ரெட்? விஷ்ணுவோட நேமை சொல்லிட்டு இருந்தாலே, விஷ்ணுங்கிற மந்திரம் சொல்லிட்டாலே நம்மளுக்கு we can cross even the oceans of life. இந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த சீக்ரெட் யாருமே சொல்லித்தரல. The pandit could not check himself from bursting into a loud guffaw at the woman's naivety. அந்த பண்டிட் செம சிரிப்பு. ஐயோ, இவங்க ஒரு வெகுலியாக இருக்கிறாங்களே, ஒரு கோழியாக இருக்கிறாங்களே, அதாவது ரொம்ப வெகுலியாக இன்னசென்ட்டாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க நெய்விட்டியை வச்சு சிரிக்காங்க. கஃபா, இதெல்லாம் ஒரு கூமிட்ட மாதிரி. ஓகே, that sort of thing. Days passed. நாட்கள் நகருது. One day it's moving. The period of Pandit's vow came to an end. So the 30 days and the vow and the masam and the known month, it's coming to an end. It means daily and the ponna, daily she is bringing milk before the dawn. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே she is bringing milk and he is using the milk for the devotion. எல்லாம் பூஜா ப்ரேயர் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. He told the maid, Moti, I must say that you have served me very well. Moti, நீ இந்த ஒரு மந்த்தும் நல்ல விடிக்காலமே எனக்கு you are giving milk. Every day you are giving milk.
I appreciate the pain you took in getting up in the small hours and milking the cow and delivering the milk to me at dawn. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிற. 1 month you are doing a big service to the pond. 1 month before sunrise itself you are taking milk from the cow. கவுலேருந்து பால் கறந்துட்டு ரிவர்லாம் க்ராஸ் பண்ணி எனக்காக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூம்மா. நான் உனக்கு bless பண்ணுறேன். ஐ bless யூ. உனக்கு ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. மோட்டி பவுட்னாக்கா அப்படி குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்குறது. So, sir, from tomorrow, I report as before, soon after the sunrise. Okay, sir. So, 1 month, unga nonbu month முடிஞ்சது. Next நாள். So, tomorrow onwards, sunrise அப்புறம் வந்த போதும் இல்லைத்தானே. So, from tomorrow, I report as before, soon after sunrise. Sunrise அப்புறமா வரேன். Is that all right? சரியா? Fine, said the Pandit. Okay, that's right. My 1 month vow is over. From tomorrow onwards, you come normally. And then he remembered the boatman. Muti, he said, Muti, tell the boatman how pleased I am with him. So I want to thank both of you. You also did the service. Same manner, boatman also I have to thank. So tell my thanks to boatman. Boatman kittiyum na thank you sonnan solliduma. Like that he is telling. But sir, I never bothered him. சார் போட்மேனுக்கு ஏன் தேங்க்யூ சொல்லணும்? அவங்க தான் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலையே. நான் அவங்களோட ஹெல்ப்பில் தயவில் ஒன்றும் வரலையே. ஐ நெவர் பாதர்ட் ஹிம், நோயிங் வெல் தட் ஹீ குட் நாட் கம் தட் ஏர்லி. அவங்க இவ்வளோ ஏர்லியாக வரமாட்டாங்கன்னு தெரியும் சார். மோர் ஓவர் த ரிவர் இஸ் இன் ஃப்ளட், ஸ்பேட்டாக இருக்குது. ஸோ ஐ டிட் நாட் பாதர் ஹிம். அவங்கள நான் தொந்தரவு பண்ண விரும்பல, அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க விரும்பல. ஸோ ஐ டிடன்ட் டிஸ்டர்ப் ஹிம் அட் ஆல், செட் மோட்டி. Who then plied the boat for you? ஓகே, அப்படின்னா உனக்கு போட்டு யார் ஓட்டி வந்தது? ரோயோ போட்னு இந்த ரிவரில் போட் வச்சு தான் வர முடியும். ஸோ அந்த போட்மேன் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி வந்தம்மா? போட்? வை சார், ஐ டிட் நாட் நீட் எனி போட். போட்டா? எனக்கா? ஏன்? எனக்கு தேவையில்லையே. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? போட்? வை சார், ஏன்? I did not need any boat. எனக்கு போட்டு தேவையில்லையே. How then did you cross the river? அப்போ எப்படிம்மா நீ ரிவரை க்ராஸ் பண்ண? Good God, ஓய்யோ, muttered Moti. You who can remember hundreds of pages of scriptures. சார், இது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? எத்தனை பேஜஸ், 100 பேஜஸ், ஸ்லோகம், வேர்சஸ், சாப்டர்ஸ், நம்பர்ஸ், இது எல்லாமே தெரியுது. சின்ன விஷயம் மறந்துட்டீங்களா? அச்சோ. Forgot the secret you passed on to me the other day. எனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஒரு மந்த்ரா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குதா? What do you mean? asked the Pandit, intrigued. சீக்ரெட்டா? உனக்கா? என்ன சொல்கிறம்மா? ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஜஸ்ட் அட்டர் த நேம் ஆஃப் விஷ்ணு அண்ட் டு வாக் அக்ராஸ் த ரிவர். நான் விஷ்ணு பேரை சொல்லிட்டு ஐ வாக் அக்ராஸ் த ரிவர். ரிவரை கடந்து வந்தேன். நீங்கள் தானே சொன்னீங்க we can even cross the ocean of life by uttering the name of Vishnu. விஷ்ணு பேரை சொன்னாலே ஓஷன் ஆஃப் லைஃப்பை க்ராஸ் பண்ணலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அதுதான் பண்ணுறேன். The water remains ankle deep for me. நான் அப்படி க்ராஸ் பண்ணும்போது அந்த தண்ணி எனக்கு ankle deep. ஆங்கிள்னா கொலுசு போடுறோம் இல்லையா, ஆங்க்லெட், இந்த கரண்டு கால் சொல்கிறோம். கொலுசு போடுற இடம் வரைக்கும் தான் தண்ணி இருக்குது சார். ankle deep? அவ்வளோதான் தண்ணியா? முட்டி அளவுக்கு கூட இல்லையா? பட் isn't the river in spate? இந்த ரிவர் ஃப்ளட் ஆச்சே, வெள்ளப்பெருக்கு சொன்னாங்களே. Isn't fact that even the hottest summer there is enough water in the river for boats to ply? சம்மரில் கூட இந்த ரிவரில் போட்ஸ் வருமே. Even in summer boats used to ply in this river and now it is flood, asked the Pandit. But I apply the secret. அதுக்கு என்ன சார்? நான் தான் நீங்கள் சொல்லி கொடுத்த சீக்ரெட் அப்ளை பண்ணுறேனே. So what? Moti was surprised.
that the Pandit had totally forgotten his own secret formula. மூர்த்திக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன இந்த சார் பண்டிட் நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு மந்திரம், அது அவங்களே மறந்துட்டாங்களே. ஓ ஓ அப்படியா, ஐ சி. ஸோ நவ் யூ ரிமெம்பர்ட், செட் மோட்டி ஃபீலிங் ஹாப்பிலி. இப்போ புரிஞ்சுதா சார், ஞாபகம் வந்துருச்சா? From tomorrow, I will take recourse to the boat. Let me apply the secret for the last time whole returning today. ஓகே சார், நாளிலேருந்து நார்மலாக சூரியன் உதிச்ச அப்புறமா தான் வரணும். ஸோ ஐ வில் டேக் த போட். ஸோ கடைசியாக இன்றைக்கி மட்டும் என்னோட சீக்ரெட், அதாவது நீங்கள் சொல்லிக் கொடுத்த சீக்ரெட், அதை யூஸ் பண்ணி ஐ வில் ரிட்டர்ன். நாளிலேருந்து எப்படி வருவேன்? ஐ வில் கம் இன் த போட் நார்மலி ஆஃப்டர் சன்ரைஸ். மோட்டி ஸ்டெப்ட் அவுட் ஆன் டு த ரோட். இப்போ இதெல்லாம் பேசுகிறது ரூமில். ரூம் மீன்ஸ் அவங்க பண்டிட்டோட ஹவுஸ். ஸோ ஷீ இஸ் ஸ்டெப்பிங் அவுட் இன் டு த ரோட். இட் வாஸ் ஃபாகி டான். ஃபாகினாக்கா அப்படி பனிமூட்டமான ஒரு காலை பொழுது. நோ டவுட் த உமன் வாஸ் கிடிங் ஹிம். ஸோ இவர் நினைக்கிறார், ஓகே இந்த லேடி நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு ஜோக் அடிக்கிறாங்க. concluded the pandit and followed her tiptoe. சரி, இந்த பொண்ணையாவது என்னமோ சீக்ரெட்டா, என்ன மந்திரமா, விஷ்ணுவா, சூப்பம் புரியாமல் அவர் பண்டிட் இஸ் வாக்கிங் tiptoe. அப்படியே சத்தம் இல்லாமல் மெதுவாக நடக்கிறாங்களாம். ஓகே, த கேர்ள் இஸ் கோயிங் ஃப்ரண்ட் அண்ட் பண்டிட் இஸ் மூவிங் பேக் பிஹைண்ட் ஹிம், ஃபாலோயிங் ஹிம். பண்டிட் இஸ் வாக்கிங் பிஹைண்ட் ஹர், ஃபாலோயிங் ஹர். அவங்கள பின்தொடர்ந்து வராங்க, சத்தம் போடாமல், டிப்டோ, சத்தம் போடாமல் மெதுவாக. அப்பான் ரீச்சிங் த ரிவர் பேங்க். ஸோ ரிவர் கிட்ட வந்தாச்சு, ரிவர் பேங்க். மோட்டி புட் ஹர் எம்டி பாட் டவுன் அண்ட் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் பெய்ட் ஆப்சின்ஸ் டு த ரிவர். ஸோ கிட்ட வந்தாச்சு, தண்ணி நிறைய ஜம்ஜம்னு இருக்குது. அப்படியே அந்த குடம் இருக்கு இல்லையா, குடம் ஆர் பாத்திரம், அதை கீழே வச்சுட்டு வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ், கை கூப்பி, ரெண்டு கை வச்சும் ப்ரேயர். ஓகே, ஷீ இஸ் ப்ரேயிங் டு காட். பெய்ட் ஆபிசன்ஸ் டு த ரிவர், கடவுளுக்கு ஒரு பிரார்த்தனை. தென் பிக்கிங் அப் த பாட் ஷீ ஸ்டெப்ட் இன் டு த வாட்டர். அதுக்கு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஷீ டுக் த பாட் எடுத்துட்டு ஷீ இஸ் ஸ்டெப்பிங் இன் டு த ரிவர், கால் வைக்கிற உள்ள. ஸ்டக் டம்ப், மை காட், தண்ணி இப்படி போகுது, இந்த கேர்ளாவது இப்படியே போகுது அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியல, மட்ட பாவமே இல்லை. த பண்டிட் saw her crossing the river walking with ease. அவர் பார்க்குறாரு இந்த கேர்ள் அப்படியே கொடுத்து வச்சுட்டு கேஷுவலாக சிம்பிளி, ரொம்ப ஒரு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, அவ்வளோ ஸ்பேட்டான ஒரு தண்ணி ஃபுல்லும் இருக்குது. இட்ஸ் வாட்டர், ஃபுல் ஆஃப் வாட்டர், பட் ஷீ இஸ் வாக்கிங் ஸோ கேஷுவலி. த பண்டிட் ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டட். அப்படியே மயக்கமே வந்துருச்சு பண்டிட்டுக்கு, நம்பவே முடியல. While demonstrating the miracle of faith, the story also draws a contrast between scholarship and innocence. இப்போ இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன புரியுது? கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஸ்காலர்ஷிப் அண்ட் இன்னசென்ஸ். இந்த லேடி இன்னசென்ட், ஆனால் அந்த பண்டிட் ஸ்காலர், எல்லாம் படித்தவர், எல்லாம் புத்திசாலி. பிட்வீன் த நாலேஜ் விச் ஸ்காலர்ஷிப் secures but which remains a mere theory, and the knowledge that works through one's complete faith and surrender to the Lord. So sometimes தியரிக்கும் ப்ராக்டிக்கலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ தியரிங்கிறது பாடம் படிக்கிறது, அதை அப்ளை பண்ணுறது ப்ராக்டிக்கல். ஸோ தட்ஸ் வாட் we are going to see here. Fine children, so I hope you all understood. Now shall we see a few words about the author? Manoj Das, born in 1934, is an award-winning Indian author who writes in Odia and English. In 2000, Manoj Das was awarded with Saraswati Samman. He was awarded Padma Shri in 2001, the fourth highest civilian award in India for his contribution in the field of literature and education. Kendriya Sahitya Academy has bestowed its highest award. Therefore, Sahitya Academy Award Fellowship. His deeper quest led him to mysticism, and he has been an innate
of Sri Aurobindo Ashram in Puducherry since 1963. I think you all understood. Okay, shall we see the difficult words over here? Prostrated, it means falling flat on the ground as a mark of respect. Prostrated na கும்பிடுறது சரியா? Praying or respect பண்ணுறது. Eloquent means fluent and expressive. அதாவது ஸ்பீச்சுக்கு தான் eloquation சொல்கிறோம். Discourse, it means discussion, a spoken communication. பிரசங்கம்னு சொல்கிறது. Spellbound, it means fascinating and captivating. Resolved, firmly determined to do something. அதாவது டிட்டர்மினாக கண்டிப்பாக செய்தே ஆவேன் அப்படின்னு. Ritual means religious or solemn ceremony. Enthusiasticனாக்கா interest or eager or enjoyment. ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு உள்ளார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. Apologeticனாக்கா sorry, shows regret, acknowledgement. Spate, rush or run or fled, வெள்ளப்பெருக்கு. Jocularly means humorous or funny, joke. Pious means spiritual, devotedly religious or dedicated. அதாவது சாமி கும்பிட்றது ரொம்ப பக்தியா. Guffaw, it means a loud and hearty laugh. கக்கன்னு சிரிக்கிறது. Naivety, lack of experience or innocence, ரொம்ப வெகுளித்தனமா. Dawn, daybreak, early morning, ரொம்ப early morning. Intrigued, it means arouse the curiosity of, fascinate or attract. Obeisance means respect, reverence, honor. Respect, மரியாதையாக இருக்கிறது. Fine children, I hope all of you understood. Don't miss to watch the explanation video. Fine children, don't miss to watch the question answers, or it means book back video, book back exercise video.